எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. பிள்ளைங்க இருந்திருந்தா காலங்காத்தால் எழுந்திரிச்சு அதை சமைக்கணும் இதை சமைக்கணும்னு அறக்க பறக்க செஞ்சுருப்போம். இப்போ பாரு, டீ குடிக்கிறதே ஒரு பெரிய பாடாக இருக்குது. உண்மையாகவே பிள்ளைங்க இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அனிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்பயாச்சும் வைஷ்ணவி இருக்கான்னு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. 2 பிள்ளைங்களும் வீட்டில் இல்லாமல் என்னமோ வீடே வெறிச்சோடி போய் தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் இவளுக்கும் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படி தானே இருந்தாகணும். இன்னைக்கு காலையிலேருந்தே ஏதோ அந்த பரீட்சை மாதிரி ஏதோ இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தா. பயந்துட்டு வேற இருந்தாலே. பிள்ளைகிட்ட 2 வார்த்தை பேசலானா வேணாம் வேணாம், இன்னும் நம்ம பேசினா இன்னும் டென்ஷன் தான் ஆவா. சரி, நல்லபடியாக முடிச்சுட்டு சாயந்தரம் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான். அப்போ பேசிக்கலாம். கடவுளே, என் பிள்ளைய நம்பி ஒரு வேலையை அந்த கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. என் பிள்ளை அதே நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். அவளால் அந்த கம்பெனிக்கே பெருமை சேர்க்கணும். நீதான்ப்பா அவளுக்கு துணையாக இருக்கணும். வைஷ்ணவிக்கும் வயசாயிட்டே போகுது. அவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்க ஆரம்பிக்கணும். ஊர்லேருந்து வரட்டும். முதல்ல அவகிட்ட ஒரு நல்ல போட்டோவாக வாங்கி தரகர்கிட்ட கொடுக்கணும். அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுவே போதும். அம்மா, அனிதா, அனிதா, என்னடா சொல்லாம திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? வாடா, வந்து உட்காருவா. அனிதா, என்னடா திடீர்னு வந்திருக்க? வரேன்னு ஒரு வார்த்தை கூட அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. இரு, அம்மா போய் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் காலையில காஃபி எல்லாமே குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க தான் நான் கூப்பிட்டா அங்க வரமாட்டேன்றீங்க. எனக்கு நீங்க தனியா இருக்கிறதே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் உங்க கூட ஒரு 2 நாள் தங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். அனிதா, என்ன சொல்ற? இங்க தங்கலான்னு வந்திருக்கியா? ஆமாம்மா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல அனிதா, மாப்பிள்ளை ஊருக்கு போயிருக்காரு. இந்த டைம் நீங்க வந்து தங்கனா வீட்டுல யாராச்சும் எதாவது நினைப்பாங்கல்லம்மா? அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அம்மா, உங்களுக்கு அத்தை மாமா அவரு எல்லார பத்தியும் தெரியும். தெரிஞ்சும் எதுக்காக இப்படி சொல்றீங்க? அத்தை தான் உங்களை கூப்பிட்டாங்க, நீங்க வரலன்னு சொன்னீங்க. அப்புறம் இன்னைக்கு நான் போய் கேக்குறப்ப சரிம்மா போய் தங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உங்க மாப்பிள்ளையும் எதுவும் சொல்லல. அவருமே தங்கிட்டு வர சொல்லி சொன்னாரு. அதனாலதான் வந்திருக்கேன். போதுமா? அப்படியா? நானே இப்பதான்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்னடா வீட்டுல பிள்ளைங்க இல்லையே வெறிச்சோடி இருக்குன்னு. அதுக்குள்ள என் பிள்ளை வந்துட்டாளே. அதான் என் அம்மா கூட 2 நாள் ஜாலியா இருக்கலான்னு வந்திருக்கேன். சரிடா, சரி சரி. என்ன சாப்பிடுற? அம்மா உனக்காக என்ன செய்யட்டும்? உனக்கு பூரியும் உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும்ல, அம்மா செஞ்சு கொடுக்கட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. என்னடா இப்படி சொல்ற? உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல. இல்லம்மா, ஏதோ எண்ணெல்லாம் சாப்பிட்டாவே ஏதோ கொமட்டுற மாதிரியே இருக்கு. எனக்கு எதுவும் வேண்டாமா. என்னது கொமட்டுற மாதிரி இருக்கா? என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். ஆனா அந்த எண்ணெய் ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குமா, அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். எனக்கு சூடா பொங்கல் செஞ்சு தரீங்களா? பாடுறா, அதிசயமா இருக்கு. என் பிள்ளை பொங்கல்லாம் கேக்குறான். பொங்கல் செஞ்சு கொடுத்தா கூட உன் வாயில திணிக்கணும். இன்னைக்கு என்னம்மா பொங்கல் செஞ்சு கொடுங்க நீயா கேக்குற? என்னன்னு தெரியலம்மா, ஏதோ உங்க கையால பொங்கல் செஞ்சு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. அதே செஞ்சு கொடுங்க. சரிடாமா, உனக்கு பொங்கல் தானே வேணும், அம்மா செஞ்சு கொடுக்குறேன். அம்மா, நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு என்னடா தங்கம், நான் நல்லா இருக்கேன். ஏன் இப்படி கேக்குறேன்? அம்மா, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கம்மா. நாங்க 2 பேரும் உங்களுக்கு பொண்ணுங்க இருக்கோம். எங்களை தாண்டி உங்களுக்கு என்னம்மா ஆக போகுது? உங்களுக்கு எப்பவும் எல்லாத்துக்கும் நாங்க 2 பேர் இருக்கோம்லம்மா. நாங்க 2 பேர் தான் உங்க உலகம்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல. அதனாலதாம்மா கேக்குறேன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உங்க பொண்ணுங்க கிட்ட நீங்க சொல்லணும்ல. அனிதா, என்னாச்சுடா உனக்கு? நேத்தும் அப்படிதான் போன்ல என்னமோ கேட்ட, இன்னைக்கும் ஒரு மாதிரி பேசுற. அம்மாக்கு போய் என்னடா பிரச்சனை இருக்க போகுது? அப்படியே ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் என் பிள்ளைங்க இருக்கீங்க. உங்களை தவிர எனக்கு வேற என்னடா வேணும்? எல்லாமே எனக்கு என் 2 பிள்ளைங்க மட்டும்தான். உங்களை தாண்டி வேற யாருமே எனக்கு முக்கியம் இல்லடா. இத்தனை வருஷம் உங்களுக்காக தான் வாழ்ந்தேன். இதுக்கப்புறமும் உங்களுக்காக மட்டும்தான் வாழுவேன். சரியா? அதனால எதுவும் பிரச்சனை இல்லம்மா. அப்படி ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா என் பிள்ளைங்க கிட்ட சொல்லுவேன். லட்சுமி அக்கா, அட வாமா வாமா. வசந்தி, அனிதா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் சித்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆள் ஊத்தலான்னு சொசைட்டிக்கு போயிருந்தம்மா. அப்பதான் உங்க கார் வந்துச்சு. அப்பவே சொன்னாங்க நீ வந்திருக்கேன்னு. அதான் பிள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
அது சித்தி வைஷ்ணவியும் ஊருக்கு போயிருக்கால, அதான் அம்மா கூட 2 நாள் நான் தங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியா, சரிடா. மாப்பிள்ள வந்திருக்காரா? சித்தி அவரு வரல, அவரு வேலை விஷயமா பெங்களூர் வரையும் போயிருக்காரு. அப்படியாடா, சரி 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 சரி, நல்ல வேலை புள்ள இன்னைக்கு கரெக்டா தான் வந்திருக்கா. அக்கா காலையிலே நம்ம செவலச்சி கண்ணு போட்டிருக்காக்கா, பொட்ட கண்ணா விழுந்திருக்கு தெரியுமா? நான் அப்புறமா சீம்பால் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். புள்ளையும் வந்திருக்கா, கொண்டு வந்து கொடுக்குறேன்க்கா, காய்ச்சி கொடு, நல்ல புள்ள சாப்பிடுவாள்ல. ஐ சூப்பர் சித்தி. எனக்கு தான் தெரியுமே உனக்கு சீம்பால்னா ரொம்ப பிடிக்கும்னு, கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்க சித்தி. பூமாரி என்ன பண்றா சித்தி? அவ இப்பதாமா தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருக்கா. போய் அவளுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணும். சரிங்க சித்தி, அப்புறம் வந்து நான் பாக்குறேன்டா. சரிங்க சித்தி, நீங்க போய் பாருங்க. ஐஷு, ஏன்டி இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க? இல்ல தீபா, லைட்டா பயமா இருக்குடி. எதுக்கு பயப்படுற? இல்லடி, என்னமோ தெரியல, தைரியமா தான் இருக்கேன், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி படபடான்னு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நல்லா பண்ணுவ. வா போய் சாப்பிட்டுட்டு போனா கரெக்டா இருக்கும். பாத்தியா, வா போலாம். என்னாச்சுமா வைஷ்ணவி, ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் பயமா இருக்கு. அடா, நீங்க எவ்வளவு டேலண்டடான பொண்ணு, நீங்க போய் பயப்படலாமா? எல்லாம் உங்களால முடியுமா? உங்களால என்ன முடியுமோ அது பண்ணுங்க, பயப்படாம பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே சார். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். அங்க நீங்க 2 பேர் மட்டும்தாம்மா உள்ள போற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஒரு சீனியர் அண்ட் ஒரு ஜூனியர் அவ்வளவுதான் உள்ள இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நானும் தீபாவும் இங்கதான் இருப்போம். நீங்க 2 பேரும் உள்ள போயிட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு வாங்க, நாங்க வெளியே இருக்கோம். ஓகே? ஓகே சார், தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் வைஷு, உன்னால முடியும்டி, கப்பு நமக்கு தான். ஓகே. தேங்க்ஸ் டி. சரி, எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க, நாங்க வெளியே இருக்கோம். பை. பை. மச்சான், என்னடா? வைஷ்ணவிய பார்த்தாலே தெரியுதுடா, ரொம்ப நர்வஸா இருக்காங்க. சோ கொஞ்சம் தைரியம் கொடுத்து அனுப்பு. ஓகே, இது ஜஸ்ட் காம்படிஷன் தானே, இதுக்காக எதுக்கு இவ்ளோ நர்வஸா இருக்கணும்? எல்லாம் நான் சொல்றேன், நான் பாத்துக்கிறேன்டா. ஓகேடா. வைஷு, பட்டர்ஃப்ளை, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? கொஞ்சம் நர்வஸா இருக்கு கவின், வேற ஒண்ணும் இல்ல. நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதான். நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன்ல, எதுக்கும் பயப்படாம தைரியமா எல்லாத்தையும் பண்ணுன்னு. அப்புறம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப ஈஸி தான் உனக்கு, அதை முடிச்சாவே ஒரு தைரியம் அண்ட் கான்ஃபிடென்ட் வந்துடும். சரியா? நீங்க கூட தானே இருப்பீங்க. ஆமா, அந்த ஹால்ல தான் நானும் இருப்பேன். பட் உன் பக்கத்துல இருக்க முடியாது, அவ்வளவுதான். உனக்கு முன்னாடி தான் இருப்பேன். சரியா? போதும் கவின், நீங்க இருந்தா என்னால செய்ய முடியும். சரி, சாப்பிட போலாமா? 8:30க்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படியும் நம்ம 8:20க்குலாம் உள்ள இருக்கணும். ஸோ இப்ப சாப்பிட்டு கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். சாப்பிட போலாமா? மேனேஜர் தான் கால் பண்றாரு, நான் பேசிட்டு வரேன். நீ போய் உனக்கு ஃபுட் எடுத்துட்டே வந்துடுறேன். ஓகே கவின். ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் கவின். என்னப்பா காம்படிஷனுக்கு ரெடியா? ரெடியா தான் இருக்கோம் சார். கவின், எனக்கு தெரியும் வைஷ்ணவிக்கு நீங்க நல்லா தான் ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. அவங்களும் 100% எஃபர்ட் போடுவாங்க. இருந்தாலும் பி கேர்ஃபுல். நம்ம பிரான்ச்சுக்கு தான் கண்டிப்பா இந்த முறை ட்ராஃபி வேணும். அப்பதான் நம்மளால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஸ், ஐ நோ சார். இதனால நம்ம கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். நான் வைஷ்ணவியை நல்லா தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்களும் இப்போ வரையும் நல்லா தான் பர்ஃபெக்டாக தான் பண்ணுறாங்க சார். பார்க்கலாம், கண்டிப்பாக பெஸ்ட்டு கொடுப்பாங்க சார். நிறைய சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க சார். பிகாஸ் அதர் கம்பெனிஸ்லலாம் பார்க்குறாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க. இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சார், டோன்ட் வரி. என்னால் முடிஞ்ச வரையும் 100% ட்ரை பண்ணுறோம் சார். ஓகே கவின், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இங்க என்ன இவ்ளோ ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க, அதுவும் பச்சை பச்சையா வெஜிடபிள்ஸ். இதை எப்படி சாப்பிடுவாங்க? எனக்கு இதே போதும்பா, இதே எல்லாம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. என்ன பிரேக்ஃபாஸ்டோ, நம்ம ஊர் மாதிரி இட்லி வடை சட்னி சாம்பார் இதெல்லாம் இருக்காதோ? இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இப்படிதான் தருவாங்க போல. என்னவோ. கவின் இன்னும் ஃபோன் பேசிட்டே இருக்காரே, அவருக்கும் நாமளே எடுத்துட்டு போயிடலாமா? இல்ல, அவருக்கு ஒருவேளை இதெல்லாம் பிடிக்கலனா சரி, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுவே எடுத்துக்கிட்டோம். வரட்டு வரையும் வெயிட் பண்ணலாம். ஹாய் வைஷ்ணவி, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்னம்மா தனியா நிக்கிறீங்க? கவின் இல்லையா? அவர் அங்க மேனேஜர் சார் ஃபோன் பண்ணாரு, பேசிட்டு இருக்காரு. வைஷ்ணவி, சும்மா சொல்லல, உண்மையாவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. வாட்? புரியல? நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். ஸ்டாப் இட் சார், இப்படிலாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க, நகருங்க. கூல் கூல். என்னம்மா இப்படி புரிஞ்சு தள்ளுறீங்க? ஜஸ்ட் நீங்க அழகா இருக்கீங்கன்னு தானே சொன்னேன். ஒரு பொண்ணுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அதை ரசிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு. நீங்க என்ன இப்படி புரிஞ்சு தள்ளுறீங்க? நான் அந்த மாதிரி கேரக்டர் இல்ல சார். யார் என்ன அழகா இருக்காங்கன்னு சொன்னாலும் அவங்க கிட்ட இழிச்சுக்கிட்டு என்னால பேச தெரியாது. இங்க பாருங்க, உங்க லிமிட் என்னமோ அதை வரையும் மட்டும் பேசுங்க. நீங்க ஒரு கம்பெனிக்கு
எங்க கவின் சார் மாதிரி நீங்களும் ஒரு ஹெச்ஆரா இருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த போஸ்ட்டுக்கு என்னால மரியாதை கொடுக்க முடியும். அந்த போஸ்ட்ல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. அதை விட்டுட்டு ச்சே இப்படிலாம் பேசாதீங்க. ஓ, உங்க கவின் சாரா? ஆமா, அவரு எங்க கவின் சார் தான். ஆனா உண்மையாவே உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி தாம்மா. இந்த காம்படிஷனுக்கு எவ்வளவு பெரிய பசங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? எத்தனை பிரான்ச்சஸ்ல இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுமா? அதுவும் ஒரு பொண்ணா நீங்க வந்து பேசுறீங்க. பசங்களுக்கு முன்னாடி பொண்ணுங்களால சாதிக்க முடியும்னு அவ்வளவு நம்பிக்கையா? ஏன் முடியாது? பசங்களுக்கு மட்டும்தான் டேலண்ட் இருக்கும், பொண்ணுங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு யார் சார் சொன்னாங்க? பொண்ணுங்க நினைச்சாலும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சரி, எந்த காலேஜ்ல படிச்சீங்க? பிகேபி இன்ஜினியரிங் காலேஜ். பிகேபி காலேஜா? ஏமா, அந்த காலேஜ்ல படிச்சுட்டு தான் தைரியமா இவ்ளோ பெரிய காம்படிஷன் அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? அப்போ கப்பு கண்டிப்பா எங்க டீமுக்கு தான். நான் கூட நேத்து கவின் பேசின பேச்சுக்கு லைட்டா பயந்துட்டேமா. ஆனா இப்ப நம்பிக்கை வந்துச்சு. கண்டிப்பா கப்பு எங்க பிரான்ச்சுக்கு தானே. என் கூட வந்திருக்க பையன் யாருன்னு தெரியுமா? ஐஐடில பண்ணியிருக்கான். அதுவும் மெட்ராஸ் ஐஐடில. அந்த டிபார்ட்மெண்ட்லயே டாப்பர்ல இருந்த பையன். அவன் கூட நீங்க போட்டி போட்டு ஜெயிச்சிட முடியுமா? இந்த வருஷமும் கப்பு எங்க பிரான்ச்சுக்கு தான். காம்படிஷனுக்கு முன்னாடியே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றீங்க? பார்க்கலாம் சார். எப்பவும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருக்கவே கூடாது சார். நல்லா பேசுறீங்க வைஷ்ணவி. பொதுவா சொல்லுவாங்க, அழகு இருந்தா அறிவு இருக்காது, அறிவு இருந்தா அழகு இருக்காதுன்னு. ஆனா உங்ககிட்ட அப்படியே ஆப்போசிட் தான். அழகு இருக்கிற இடத்துல அறிவு இருக்கு போல. பார்க்கலாமா? தேங்க்யூ சார். ஓகே, பாய் கவின். நைட் பேசலாம். ஓகே சார். இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இந்த அசோக் இங்க என்ன பண்றான்? நேத்தே அவன் வைஷுவ ஒரு மாதிரி தான் பார்த்தான். அப்பவே கண்ணத்தை பழுத்திருக்கணும். இப்ப எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்கான்? வைஷு என்ன ஏதோ கோவமா பேசிட்டு இருக்கான்? ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்குமோ? இங்க பாருங்க சார், நீங்க எத்தனை முறை என்கிட்ட அழகா இருக்கீங்கன்னு சொன்னாலும் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு நீங்க சொன்னதெல்லாம் செய்யற பொண்ணு நான் கிடையாது. என்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. என்கிட்ட ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான், நோனா நோ தான். அது என்ன பண்ணாலும் பாசிட்டிவா மாறவே மாறாது சார். உங்க லிமிட் என்னமோ அதோட நடந்துக்கோங்க. நீங்க ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர், அந்த போஸ்டுக்கான மரியாதையோட நடந்துக்கோங்க. அது என்னமோ தெரியல வைஷ்ணவி. நீங்க என்ன பேசினாலும் எனக்கு கோபம் வரல. உங்களை ரசிச்சுட்டே இருக்கணும்னு தான் தோணுது. ரொம்ப அழகா இருக்கீங்க. சீ, வழிய விடுங்க, நான் போணும். போங்க. வைஷ்ணவி, சார், வாட் ஹேப்பன்? எனி ப்ராப்ளம்? என்ன கவின், என்கிட்ட பேசிட்டு இருந்தாவே ப்ராப்ளமா? ஜஸ்ட் சும்மா காம்படிஷனுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் பேச வந்தேன். இது தப்பாப்பா? இவன் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு பேசுறான். ஆனா வைஷு ஃபேஸே சரியில்லையே. ஏதா பண்ணிருப்பானா? என்ன மிஸ்டர் கவின்? நத்திங் அசோக். நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்க டீம்மேட் கூட போயிருக்கலாம்ல. நானும் ஃபுட் எடுக்க தான்ப்பா வந்தேன். பட் பிளேட் எதுவும் உங்க கையில இல்ல. இனிமேதான் எடுக்கணும். எடுக்க வரப்போதான் இவங்க இருந்தாங்க. சோ பேசலாமேன்னு பேசினேன். பேசிட்டீங்கல்ல, இப்ப போய் நீங்க ஃபுட் எடுக்கலாமே. ஆம், எடுக்கணும் கவின். வைஷு, ஃபுட் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். சரி வா. கான்ஃபிடென்ட். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. பார்க்க தானமா போறேன். அன்னிக்கிட்ட ரெசிபி கேட்டு அன்னி சொன்ன மாதிரியே சாம்பார் வச்சிருக்கோம். இன்னைக்கு கண்டிப்பா இது அருணுக்கு பிடிக்கும். அருணுக்கு போட்டு அசத்திடணும். வாசனையே நல்லா கமகமன் தான் இருக்கு. அன்னி சொன்ன மாதிரி செஞ்சா வாசனை நல்லா தான் இருக்கு. டேஸ்டும் ஓகே தான். பார்க்கலாம். இன்னைக்கு கண்டிப்பா அருணுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் அருணுக்கு இது பிடிக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ, சமையல் நடக்குதா? காலையில மேடம் ரூமுக்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப சின்சியரா சமைச்சிட்டு இருக்கா போல. ஓகே ஓகே. அவ வந்தா என்ன, நான் வந்தா என்ன? எதுக்கடி கத்துறா? நான் தான். அருண், என்ன பண்றீங்க? நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தெரியுமா? என்னது, பயந்துட்டியா? ஆமா, பயப்பட மாட்டாங்களா? அப்புறம் சைலண்டா வந்து கட்டி பிடிச்சிட்டீங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? யாரோ வந்துட்டாங்களோன்னு நினைச்சிட்டேன். அப்ப நான் இந்த வீட்ல நம்ம 2 பேர் தான் இருக்கோம். என்ன தவிர வேற யார் வர போறாங்க? அப்படியே வந்தாலும் என்ன தவிர வேற யாரும் என் பொண்டாட்டி கிட்ட இப்படிலாம் நடந்துக்க முடியாதுல்ல.
நான் மட்டும்தான் பண்ண முடியும். பண்ணுவீங்க பண்ணுவீங்க. ஒரு நிமிஷம், எவ்வளவு பயந்துன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் பாட்டுக்கு அமைதியா நின்று தானே சமைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? எனக்கு என்ன வேணும்னாலும் கிடைக்குமா? முதல்ல என்ன வேணும்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு நான் சொல்றேன். ஏய், இதே நடி போங்காட்டமா இருக்கு. முன்னாடிலாம் என்ன வேணும்னாலும் டக்குன்னு கேளுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். இப்ப என்ன? அப்பெல்லாம் எனக்கு உங்களை பத்தி தெரியல அருண். அதனாலதான் சரி இவர் ஏதோ கேட்க போறாருன்னு ஓகே சொல்லுவேன். கடைசியில குண்டக்க மண்டக்க ஏதாச்சும் கேட்டு வைப்பீங்க. அதான் இப்பெல்லாம் உங்க வைஃபா ரொம்ப உஷாராயிட்டேன். இனிமே உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, அது என்னால முடிஞ்சா நான் கொடுக்குறேன். புரியுதா? இனிமேலாம் வாய் விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பன்னா என்ன இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அது முதல்ல சொல்லுங்க. ஏய், என்னடி இப்படிலாம் சிடு சிடுன்னு இருந்தா எப்படி? மாமா ஆசையா வந்து கட்டி பிடிச்சிருக்கேன். அதனால அப்படியே சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஒரே ஒரு கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? ஏய், என்னம்மா? சுட சுடதான் இருக்கு, ஆவி பறக்க இருக்கு. அப்படியே எடுத்து உங்க வாயில ஊத்தி விட்டுருவேன். அப்பன்னா முதல்ல நகருங்க. முடியாது. அருண், 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாமே. ஓ சார் பாஷையில இதுதான் சேர்ந்து சமைக்கிறது. ஆமா. என்னால முடிஞ்ச வேலைய நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். நான் ஒரு வேலை பாக்குறேன், உன் கை ஒரு வேலை பாக்குது. அதுதான் சேர்ந்து சமைக்கிறது. எனக்கு புரிஞ்சிருச்சு அருண். ஆனா சாரி பாஸ், உங்களோட ஹெல்ப் எனக்கு இன்னைக்கு தேவையில்ல. ஏன்னா நான் சமைச்சு முடிச்சிட்டேன். நகரீங்களா? முடிச்சிட்டியா? ஆமா முடிஞ்சிருச்சு. சரி, என்ன சமைச்சிருக்கேன்? இன்னைக்கா முருங்கைக்காய் சாம்பார். ஆ? புரியல? முருங்கைக்காய் சாம்பார் பார்த்தா தெரியலையா? அன்னிக்கிட்ட ரெசிபி கேட்டு சமைச்சிருக்கேன் தெரியுமா? சூப்பரா இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓ, டேஸ்ட் பண்ணி பாத்தியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. முருங்கைக்காய் சாம்பார் வேற சமைச்சிருக்கேன். அதனால இப்பவே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கே. சாப்பிடுறீங்களா? தோசை ஊத்தட்டுமா இல்ல இட்லி ஊத்தட்டுமா? உங்ககிட்ட கேட்டுட்டு ஊத்திக்கலான்னு அது மாவு மட்டும் எடுத்து வெளியே வச்சிருக்கேன். என்ன ஊத்தி தரட்டும்? எது உனக்கு ஈஸி? இங்க பாருங்க மிஸ்டர் அருண் குட்டி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு எது எனக்கு ஈஸினா ஏன் எனக்கு ஈஸியா இருக்கிறது மட்டும்தான் சாப்பிடுவீங்களா? என் பொண்டாட்டி பாவம் காலையிலே எந்திரிச்சு எனக்காக தானே சமைச்சிருக்கா. அதான் இதுலயாச்சும் கொஞ்சம் சிம்பிளா ஒர்க் கொடுக்கலான்னு பாக்குறேன். அதான் கேக்குறேன், உனக்கு எது ஈஸின்னு சொல்லு, அதுவே ஓகே தான். அருண் விளையாடாதீங்க, எதுவா இருந்தாலும் ஓகே சொல்லுங்க அருண். சரி, தோசை சாப்பிடலாமா? ஓகே உட்காருங்க, நான் ஊத்தி தரேன். இவ்வளவு நேரம் மேடம் சாம்பார் வச்சீங்கல்ல, இப்போ நான் தோசை ஊத்தி தரேன். நீ உட்காந்து சாப்பிடுவியா? என்ன நீங்களா? ஆமாமா, நான் தான். ஏன்? இல்ல அருண், நீங்க போய் எதுக்கு சமைச்சுக்கிட்டு? பரவாயில்ல அருண், தோசை தானே, நான் ஊத்தி கொடுக்குறேன். நீங்க உட்காந்து சூடா சாப்பிடுங்க. இங்க பாரு அப்பர்னா, உன்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுதான் நீ செய்யணும், இதுதான் நான் செய்யணும்னு. அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே ஈக்குவலா ஷேர் பண்ணி செஞ்சுக்கலான்னு. கரெக்டா? அப்படி இருக்கப்போ ஏன் ஒய்ஃப் மட்டும்தான் சமைக்கணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் தான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் சின்ன வேலை கூட செய்ய விட மாட்டேன்ற. ஆனா நான் சொல்லியிருக்கேன்ல, 2 பேரும் சேர்ந்து சமைக்கலான்னு. நான் எங்கடா சேர்ந்து சமைச்சிருவேனோன்னு காலையில குடுகுடுன்னு சீக்கிரமா எந்திரிச்சு சமைச்சு வச்சிட வேண்டியது. இப்படிலாம் நீ பண்ணுவ. ஏன் உனக்காக ஒரு நாள் நான் தோசை ஊத்தி கொடுக்க கூடாதா என்ன? இங்க பாரு, எல்லாமே 2 பேரும் ஈக்குவல் தான். 2 பேருமே எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணி செய்யலாம். புரியுதா? அருண், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் ஊத்தி கொடுக்குறேன். அதெல்லாம் இல்ல, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் தோசை ஊத்தி கொடுப்பேனா, என் பொண்டாட்டி நல்லா நிம்மதியா உட்காந்து சாப்பிடுவாளாம். ஓகேவா? என்ன? சரி விடுங்க அருண். அருண், இங்கே ஒரு இன்பம் வந்து எப்போது என் உண்மை நிலை அறியும். தாங்காமலும் தூங்காமலும் நாள் செல்லுதே. ஐயா, இன்னும் வீட்டுக்கு வராம வெளியவே ஊர் சுத்திக்கிட்டு இருக்கல. ராத்திரி எல்லாம் நீ வருவேன்னு பாத்துக்கிட்டே இருந்தா வராம இருந்துட்டல. வாயா, இன்னைக்கு நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு உன்னை உண்டு இல்லைன்னு பண்றனா இல்லையான்னு பாரு. என்ன அந்த காலத்து ஆளு மாதிரி உக்காந்து அழுதுகிட்டு இருப்பேன்னு பாத்தியா? பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு சுதந்திரமா இருப்ப. பாத்துட்டு பொம்பளைங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கணுமா? நானும் அப்படி இருக்க மாட்டேன்யா. எனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, அந்த லக்ஷ்மிக்கும் சேர்ந்துல நீ துரோகம் பண்ணிருக்க. சி, உனக்கெல்லாம் உடம்பு கூசவே இல்லைல்ல. இன்னைக்கு வாயா, உனக்கு இருக்கு. இந்த சாந்திய அமைதியா மட்டும்தானே பாத்திருப்ப. இன்னைக்கு இந்த சாந்திக்கு இருக்க இன்னொரு முகத்தையும் நீ பாப்படா. அம்மா. வாங்கப்பா, கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, கையில போய் காலேஜ்ல ட்ராப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அவளுக்கு ஆஃப்டர்நூன்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருமா. அப்புறம் ஃபோன் பண்ணா நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. ஆமா அத்தை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ் கிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை. அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு மத்தியானத்துக்குள்ள வேலை முடிஞ்சிடும். நாங்க மத்தியானம் வந்துருவோம் அத்தை.
அப்படியா, சரிடா. ஆனா சூர்யா, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அதான் மத்தியானத்துக்குள்ள வேலைலாம் முடிஞ்சிரும்னு சொல்றீங்கல்ல. அப்படியே வெளியே போய் சாப்பிட்டுட்டு வெளியே எங்கேயாச்சும் சுத்தி பார்த்துட்டு 6-7 மணிக்குள்ளலாம் வீட்டுக்கு வந்துருங்கப்பா. எதுக்கு நீங்களும் எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு தோணும்ல, போயிட்டு வாங்கப்பா. இல்ல அத்தை, பரவாயில்ல, நீங்க மட்டும் வீட்ல தனியா இருப்பீங்கல்ல, நான் வந்துடுறேன் அத்தை. கயல், தனியா இருக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லடா. எப்பவும் இந்த மாதிரி தான் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சிறுசுங்க நல்லா வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு பொறுமையா வாங்க. உனக்கு தான் பீச்னா பிடிக்கும்ல. சூர்யா, கையில பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. அம்மா இன்னைக்கு முடியுமான்னு தெரியல. ஏன்னா கார்த்தி தான் பெங்களூர் போயிருக்கான்லம்மா. அவன் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நாள் போறோமே. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு. டேய், நீங்க 2 பேரும் இல்லனா வேலையே அங்க நடக்காதா? அங்க நடத்துறதுக்கெல்லாம் எல்லாரும் இருக்காங்க. ஏன்டா பிள்ளைக்கு காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் அவ கூட நீ எங்கடா வெளியே போக முடியும்? சொன்னா கேளுங்க, அவளுக்கும் ஃப்ரீயா இருக்கிற டைம் தான் இந்த மாதிரிலாம் வெளியே சுத்தி பார்க்க முடியும். வெளியே போயிட்டு ஏதாச்சும் படத்துக்கு போறதுன்னா போயிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போயிட்டு வாங்கப்பா இன்னைக்கு. சரிங்கம்மா. அப்போ மத்தியானம் அவளுக்கு வேலை முடிச்ச உடனே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே ஏதாச்சும் சுத்தி பார்த்துட்டு வரோமா? சரிங்கப்பா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. கயல், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா அவனை இழுத்துட்டு போய் வாங்கிக்கோமா. அவன் இதுவரையும் உனக்கு எதுவும் வாங்கி கொடுத்தது இல்லைல்ல. ஏதாச்சும் கடைக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கணும்னா வாங்கிட்டு வா. அடுத்து இன்னும் ஒரு வாரத்துல காலேஜ் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னேன். போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா வேணும்லம்மா. சரிங்க அத்தை. சரிப்பா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. அத்தை, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இதுக்கு மேலதான் சாப்பிடணும். நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை, சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கோங்க, நாங்க போயிட்டு வரோம். சரிடா. பாக்கையில் டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஆ எப்படியும் பிள்ளைங்க இன்னைக்கு நைட்டு வரையும் வீட்டுக்கு வர மாட்டாங்க. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வா. என்ன சாந்தி இங்க நின்னுகிட்டு இருக்க? ஓ, ராத்திரி ஃபுல்லா நான் வரவே இல்லை பாத்தியா? அதனால அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அது ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சா, அதான் ஆபீஸ்லயே கொஞ்சம் தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. நைட் எல்லாம் கொஞ்சம் முழிச்சு வேலை பார்த்தது உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு பாத்துக்கோ. அதனால கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடு, குளிச்சுட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா, என்ன சமைச்ச? ஒரே பசியா இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சிரு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கொடு. சுடு தண்ணி தானேங்க? ஆமா, பாவம், ரொம்ப அழுத்து வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்கல்ல, உடம்பெல்லாம் அசதியா தான் இருக்கும். இப்போ என்ன, உங்களுக்கு சுடு தண்ணி வேணும் அவ்வளவுதானே? இதோ ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். உட்காருங்க, இதோ கொண்டு வரேன். சரி சரி, அதுக்கு முன்னாடி ஒரு காப்பியை கொண்டா. இதோ கொண்டு வரேங்க, உட்காருங்க. அப்பா, ஐயா, நீ கெட்ட கேட்டுக்கு சுடு தண்ணி வேணுமா? என்ன உடம்புலாம் அசதியா இருக்கா? சுடு தண்ணி தானே? இதோ இப்ப கொண்டாரையா.